24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். பிரபல தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு சிறப்பு பேட்டி கொடுத்திருக்காரு. அப்போது நாடாளுமன்ற தேர்தல்ல கட்சியின் வெற்றி வாய்ப்பு குறித்த தனது கணிப்பை வெளியிட்டிருக்காரு. தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் எப்படி இருக்கும், காங்கிரஸ் தொடர்ந்து சரிவுகளை சந்திக்க என்ன காரணம், தேர்தல் ஆணையம், நீதித்துறை, ஊடகங்கள் போன்ற அமைப்புகள் ஒரு பக்க சார்போடு நடந்து கொள்வதுதான் காங்கிரசின் தோல்விக்கு காரணம்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர். தேர்தல் களங்களில் வியூக வகுப்பாளர் அப்படிங்கிற ரோலை உருவாக்கியவர் பிரசாந்த் கிஷோர். பிரதமர் மோடி, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், தமிழக முதல்வர் ஸ்டாலின், மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜின்னு பிரசாந்த் கிஷோரின் தேர்தல் வியூகங்கள் பலருக்கும் கை கொடுத்திருக்கு. இதனால் ஒவ்வொரு தேர்தலிலும் பிரசாந்த் கிஷோரின் வியூகம் மற்றும் கருத்துக்கள் மிக முக்கியமா பார்க்கப்படுது. லோக்சபா தேர்தல் தொடர்பா கருத்து தெரிவிக்கும் பிரசாந்த் கிஷோர், தமிழ்நாட்டில் பாஜக நிச்சயம் இரட்டை இலக்க வாக்கு சதவிகிதத்தை பெறும்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு. கடந்த ஆண்டும் இதே கருத்தை தான் சொல்லியிருந்தாரு. கடந்த பிப்ரவரி, மார்ச் மாதங்களிலும் அதே கருத்து தான். தமிழகத்தில் பாஜகவுக்கு 8 முதல் 12% வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியில பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து சொல்லி வர்றார். பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு அவர் கொடுத்த பேட்டியில பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லோக்சபா தேர்தல்ல பாஜக தென்னிந்தியா மற்றும் கிழக்கிந்திய மாநிலங்களில் கணிசமான கூடுதலான இடங்களை பெறும். தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பாஜக வாக்கு சதவிகிதம் மிகப்பெரிய அளவு உயர்ந்திருக்கும் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஓராண்டுக்கு முன்பே நான் இதை சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் முதன்முறையாக பாஜக இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவிகிதத்தை பெறக்கூடும். தெலங்கானா மாநிலத்தில் பாஜக முதல் அல்லது 2வது இடத்துக்கு வரும். ஒடிசாவில் பாஜக முதல் இடத்தில்தான் இருக்கும். மேற்கு வங்க மாநிலத்திலும் கூட பாஜக தான் முதலிடத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர். இதற்கடுத்ததான் லோக்சபா தேர்தல்ல காங்கிரசுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா ராகுல் காந்தி பின்வாங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும்னு பிரசாந்த் கிஷோர் தெரிவிச்சிருக்காரு. காங்கிரஸ் கட்சியை கடந்த 10 ஆண்டுகளாக வழிநடத்திய ராகுல் காந்தியால் தேவையான முடிவை தர முடியவில்லை. இப்போது அவர்தான் கட்சியை நடத்தி வருகிறார். தேவையான முடிவை தர முடியவில்லை என்றால் அவர் ஒதுங்கிவிட வேண்டும். வேறு யாராவது கட்சியை வழி நடத்த வேண்டும். என்னை பொறுத்தவரை இது ஜனநாயக விரோதமானது. கடந்த 10 ஆண்டுகளாக வேலை செய்தும் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் விலகிவிட வேண்டும். இதனால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. அடுத்த 5 ஆண்டுகள் வேறு யாரையாவது கட்சியை வழிநடத்த அனுமதிக்க வேண்டும். சோனியா காந்தி கூட தனது கணவர் ராஜீவ் காந்தியின் படுகொலையை தொடர்ந்து அரசியலிலிருந்து விலகி 1991 PV நரசிம்மராவுக்கு வழிவிட்டார். உலகெங்கிலும் உள்ள நல்ல தலைவர்களின் முக்கிய பண்பு ஒன்று இருக்கிறது. அதாவது அவர்களுக்கு தங்களிடம் என்ன குறை என்பது தெரியும். அதை சரி செய்ய அவர்கள் தீவிர முயற்சி எடுப்பார்கள். ஆனால் ராகுல் காந்திக்கு எல்லாம் தெரியும் என்பது போல இருக்கிறார். உதவி தேவை என்பதை நீங்கள் உணரவில்லை என்றால் யாரும் உங்களுக்கு உதவ முடியாது. தான் நினைப்பதெல்லாம் சரி, அதை செய்து காட்ட ஒருவர் தேவை என்று அவர் நினைக்கிறார். 2019 ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்ததை தொடர்ந்து தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்றும் வேறு யாராவது தலைமையேற்று வேலை செய்யட்டும்னு ராஜினாமா கடிதத்தில் எழுதியிருந்தார். ஆனால் உண்மையில் அவர் எழுதியதற்கு முரணாக செயல்பட்டு வருகிறார் ராகுல் காந்தி. பல காங்கிரஸ் தலைவர்கள் கட்சியில் எந்த முடிவையும் தங்களால் எடுக்க முடிவதில்லை என்பதை தனிப்பட்ட முறையில் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தொகுதி அல்லது கூட்டணி சீட் பகிர்வு பற்றி கூட தலைமையிடம் ஒப்புதல் பெற வேண்டி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு நாட்டில் எந்த ஒரு தனிநபரை விடவும் அதிக ஆதரவு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் தோல்விகளை சந்தித்தாலும் நான் தான் கட்சிக்கு வெற்றியை தேடி தருவேன் என்று ராகுல் காந்தி பிடிவாதமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் ஆணையம், நீதித்துறை, ஊடகங்கள் எல்லாம் ஒரு பக்க சார்போடு நடந்து கொள்வதுதான் காங்கிரசுடைய தோல்விக்கு காரணம்னு ராகுல் காந்தி சொல்றாரே அப்படின்னுட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, ராகுல் காந்தி சொல்வதில் ஓரளவு உண்மை இருக்கலாம், ஆனால் அது முழு உண்மை அல்ல. ஏனென்றால் கடந்த 2014 பாஜகவுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஆனால் அப்போதே 206 இடங்களில் இருந்த காங்கிரஸ் வெறும் 44 இடங்களில் மட்டுமே வெல்ல முடிந்தது. காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பிலேயே குறைபாடுகள் இருக்கிறது. அதை சரி செய்வது வெற்றிக்கு ரொம்பவே அவசியம். கடந்த 1984 ஆண்டிலிருந்து நீங்க தேர்தல்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாக்கு சதவிகிதம், மக்களவை மற்றும் சட்டமன்ற சீட்கள்ல தொடர்ந்து காங்கிரஸ் சரிவை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது காங்கிரஸில் இப்போது சிக்கல் அப்படிங்கிறது தனிப்பட்ட நபர்களால் வருவது அல்ல.
அது கட்சியின் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர். பாரதிய ஜனதா கட்சி 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல்ல 370 இடங்களை வெல்வத லட்சிய இலக்கா நிர்ணயிச்சிருக்காங்க. 2019 விட 67 இடங்கள் அதிகமாக வெல்வோம்னு பாஜக தலைவர்கள் மேடைக்கு மேடை அறிவித்து வர்றாங்க. ஆனா பாஜகவால் இந்த இலக்கை அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. பாஜக தனியாக 370 இடங்களை வெல்வதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400 ரன்களை கடக்க வாய்ப்பாக அமையும் அப்படிங்கறதுனால பாஜக இந்த மாபெரும் இலக்க நிர்ணயம் பண்ணிருக்காங்க. மக்களவையில 543 இடங்கள் உள்ளன. பாஜக 2014 மற்றும் 2019 முறையே 282 மற்றும் 303 இடங்களை வென்றது. இந்த முறை 370ன்னு டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. ஆனால் கடந்த முறை வென்றதிலிருந்து கூடுதலாக 67 இடங்களை சேர்க்கிறது அப்படிங்கிறது பாஜகவுக்கு மிகவும் கடினமான பணியாக இருக்கலாம். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு பெரும்பாலான அரசியல் ஆய்வாளர்கள் ஒப்புக்கொண்டாலும் 370 இடங்கள் அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு மிகவும் கடினமான ஒன்று. 2019 பாஜக வெற்றி பெற்ற மாநிலங்களில் எல்லாம் அதே மாதிரி வெற்றியை மீண்டும் பாஜக பதிவு செய்யணும். கடந்த முறை குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வென்ற இடங்களிலும் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். அதோடு இல்லாமல் புதியதாக 67 இடங்களை வெல்ல வேண்டும். கடந்த முறை வென்ற இடங்களில் சில தொகுதிகளை இழக்கும் பட்சத்தில் கூடுதலாக புதிய இடங்களில் வெல்ல வேண்டும். தற்போது லோக்சபா தேர்தலில் பாஜக 443 மக்களவை தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சிகள் 100 இடங்களிலும் போட்டியிடுது. இந்த நிலையில தான் தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் தனது கணிப்புகளை வெளியிட்டிருக்காரு. மொத்தமுள்ள 543 மக்களவை தொகுதிகளில் அவர்கள் 370 இடங்களில் தனியாக வெல்ல வாய்ப்பே இல்லை. ஆனால் மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக தெற்கு மற்றும் கிழக்கு இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி கணிசமான இடங்களில் வெல்லும். மேலும் தேசிய அளவில் 300க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றும். பாஜக தெலங்கானாவில் முதல் அல்லது இரண்டாவது பெரிய கட்சியாக இருப்பார்கள். அது பெரிய விஷயம். நிச்சயம் ஒடிசாவில் முதலிடத்தை பெறுவார்கள். மேற்கு வங்கத்தில் பாஜக முதலிடத்தை பிடிக்கப் போகிறது. இதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2019 பாஜக கட்சி 3.66% வாக்குகளை பெற்றது. ஆனால் எந்த இடமும் அவங்களுக்கு கிடைக்கல. இந்த முறை சில கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு 3-5 இடங்கள் கிடைக்கும்னு கணிச்சிருக்காங்க. ஆனா 543 உறுப்பினர்களை கொண்ட மக்களவையில் தெலங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், பீகார் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்கள் இணைந்து 204 இடங்களை கொண்டுள்ளன. ஆனால் 2014 அல்லது 2019 இந்த அனைத்து மாநிலங்களிலும் பாஜகவால் 50 இடங்களை கடக்க முடியவில்லை. இந்த மாநிலங்களில் 2014 29 இடங்களிலும் 2019 47 இடங்களிலும் பாஜக வெற்றி பெற்றது. இந்த முறை அங்கு கூடுதல் இடங்களை பாஜக வெல்லும். இதன் மூலம் மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக தெற்கு மற்றும் கிழக்கு இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி கணிசமான இடங்களில் வெல்லும். மேலும் தேசிய அளவில் 300க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றும் அப்படின்னுட்டு தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் தெரிவிச்சிருக்காரு. 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.